ஓகே, கொஷின் 13 ஆட் 2 ஸ்ட்ரிங்ஸ். ஸோ பேசிக்காக இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்குவோம். ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் சம்திங் டைப் பண்ணிக்குவோம், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் சம்திங் எல்ஸ் டைப் பண்ணிக்குவோம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த 2 பேருக்கும் ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்கணும். சும்மா சொன்னால் 2 பேரையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்கிற ஆப்பும் இருக்குது, சீரியஸாகவே இருக்குது. இதில் இருக்குது, யூடியூப்பில் பார்த்துருப்பேன். யூடியூப்பில் தானே பார்த்தேன், அந்த ராகுல்ஸ் கிளாஸஸில் பார்த்தியா? ஓ, வெப்சைட்டில் அந்த சாஃப்ட்வேர் இருக்குன்ற. இல்லை, நம்ம ஸ்கைநெட்டில் எக்ஸாமில் கொஷனாகவே அதை கொடுத்துருக்கோம், ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதுங்கன்ட்டு. அதை எப்படி பண்ணணுன்னு நான் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கிறோம். அவுட்புட் ட்ரேஸ் எல்லாம் பண்ணி அந்த ஃப்ளேம்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் ட்ரேஸ் பண்ணுவீங்க. பட் இன்றைக்கி அதை நம்ம பண்ண போதில் சும்மா 2 பேரை சேர்க்க தான் போகிறோம். பட் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக அது எக்ஸாம்பிளாக சொன்னேன். இதில் வந்து 2 அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டும் ஒரு பட்டனும் வச்சுருக்காங்க. ஆன்சர் டிஸ்பிளே பண்ண ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுருக்காங்க. இவ்வளோ தான். ஓகே, ஸோ இங்கே 2 இருக்கணும், அப்புறம் ஒரு பட்டன் இருக்கணும், ஆன்சர் டிஸ்பிளே பண்ண கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு போட்டுக்குவோம். வேல்யூ ஈக்குவல் டு என்ன? ஆன் வேல்யூ சேஞ்ச் சொல்லுங்கள். என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேறு லெவல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனுக்கு பதிலாக இந்த எனுக்கு பதிலாக அதே ஐபி. ஓகே, இப்போ இந்த 2ஐயும் எடுத்து ஒன்று சேர்த்து நம்ம கீழே ஒரு டெக்ஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணணும். இவ்வளோ தான் வேல்யூ. இப்போது இதை ஆட் பண்ணி ஒன்று சேர்த்து இன்னொன்றுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல, அதுக்கு நம்ம வேணால் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது இதுக்குள்ளேயே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு பவுல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். வேர் டெம்ப்புன்னு போட்டுக்கலாம், டெம்பரரி அப்படின்ட்டு. இப்போ இந்த டெம்புக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இங்கே பண்ண முடியாது, பெட்டர் இங்கே இதுலேயே பண்ணிக்கலாம். விடுங்க, வேர் டெம்ப் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம், ஈக்குவல் டு எம்டியாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பட்டன் வைக்கணும். ஆன் கிளிக்கில் என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ஐயும் சேர்த்து 2ஐயும் சேர்க்கணும். இந்த ஸ்ட்ரிங்கையும் ஒன்று சேர்க்கணுன்னா ப்ளஸ்ஸை வச்சு சேர்க்கலாம். அப்போ என் டாட் வேல்யூ ப்ளஸ் ஐபி டாட் வேல்யூ. இப்போ 2 ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்து எதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்? நாம் டெம்புக்குள்ளே வைக்கணும். டெம்பை கொண்டு போய் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். புரியுதா? அப்போது டெம்புக்குள்ளே வைக்கணும்னா டெம்ப் ஒரு வேரியபிள் தானே, டெம்ப் ஈக்குவல் டு. அப்போது இது என்ன ஆகும்னா, இந்த 2 ஆட் ஆகி இதுக்குள்ளே போய்க்கும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுன்னு போட்டு ஒன்று சேர்த்தி வை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து டெம்ப். இப்போ டெம்பை வச்சோன்னா இது 2 ஆட் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ அதான் இப்போ பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி அவுட்புட்டுன்னு இன்னொரு ரிமெம்பர் ஸ்டேட் வச்சுருக்காங்க. நாம் வந்து ரிமெம்பர் ஸ்டேட் வைக்க தேவையில்லை, வேணால் அப்படி வச்சுக்கலாம். அவங்க பண்ண மாதிரியே பண்ணிக்கிறேன் பெட்டர். வேல் temp equal to remember mutable state of. ஸோ இது எதுக்கு ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட்னா என்ன, நான் முதல்ல கொடுத்த மாதிரி டைரெக்டாக எம்டினா என்னங்கிறது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி கொடுத்தா டாட் வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ வில் டூ இட். இப்போ இதில் வந்து சும்மா 1 கொடுத்தா ஆடாக என்ன வரும்? கிடையாது, 1 தான் வரும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்காது. 1 or 2 கண்டுபிடிக்காது. அதை வந்து அது ஒரு எழுத்தாக தான் பார்க்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் சேயிங் ராகுல்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா ராகுலும் ஸ்பேஸ் எஸ்ஸும் சேர்ந்து ராகுல் எஸ்ன்னு வரும். நீங்கள் இந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்காம வெறும் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரே வேர்டாக வரும். புரிஞ்சிச்சா? இவ்வளோ தான் பேசிக்காக. ராகுல்ங்கிறது வந்து என்குள்ளே இருக்கும், எஸ்ஸுங்கிறது வந்து ஐபிக்குள்ளே இருக்கும். ஸோ ராகுல் ப்ளஸ் எஸ் ராகுல் எஸ், அது டெம்புக்குள்ளே போயிடுது. ஸோ டெம்புக்குள்ளே ராகுல் எஸ் இருக்குது, அதனால் டெக்ஸ்ட்டில் ராகுல் எஸ்ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதனால தான் இங்கே ராகுல் எஸ் டிஸ்பிளே ஆச்சு. புரிஞ்சா? தட் இஸ் ஆல். 13 முடிந்து விட்டது.